குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். நம்ம வந்து அட்மாஸ்பியர் லெசன் முடிச்சிட்டோம். 5th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, 5th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th யூனிட் அட்மாஸ்பியர் லெசன் இருக்குல்ல, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. இப்போ அதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். த அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் லேயர்ஸ், 5 லேயர்ஸ். என்னென்ன லேயர்ஸ் அது? லீத்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இது இங்கே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தோம்ல. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸ்போஸ்பியர். இதுதான் அட்மாஸ்பியரோட 5 லேயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். எர்த் ரிசீவ்ஸ் ஹீட் ஃப்ரம் த டேஷ், ஹீட் எனர்ஜி ஃப்ரம் டேஷ். சன் கிட்டேருந்து தான் ஹீட் எனர்ஜி கிடைக்குது. வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் டே, மெட்ரோலஜிக்கல் டே எப்போவா? March 23rd. The study of weather is called dash, meteorology. அதாவது ஸ்டடி ஆஃப் வெதரை பற்றி படிக்கிறது மெட்ராலஜின்னு பேர். த ஜோன் லொக்கேட்டட் இன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இஸ் டேஷ் ஜோன், டொராய்ட் ஜோன். டேஷ் இஸ் யூஸ் டு மெஷர் ப்ரெஷர் இன் த ஏர், பாரோமீட்டர். அதாவது காற்றில் இருக்கிற அழுத்தங்களை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த மீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாரோமீட்டர். ஓகேவா? மான்சூன் இஸ் derived from the word dash, அரேபியன் வேர்ட்லேருந்து தான் மான்சூன்ற வேர்டை எடுத்திருக்காங்க. vertical cloud is called nimbus cloud. Dash cloud gives us conventional rainfall, luminous rainfall clouds. Statement 1 is the instrument used to measure wind direction in wind vane. Statement 2 is light travels faster than sound. இது ரெண்டுத்தில் எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. Statement 1 is true and statement 2 is false. Fill in the blanks. The instrument used to measure the heat, calorimeter. The imaginary lines drawn parallel to the surface of the earth is latitudes. Sea breeze blows from dash in the evening, sun, sea to land. Dash is an rain clouds. Nimbus is the rain clouds. Match the following. பாருங்கள், மேட்ச் போட்டிருக்கேன். Cirrus clouds, stratus clouds, cumulus clouds, nimbus clouds. ஃபஸ்ட்டு Cirrus clouds வந்து என்னென்னா do not give rain, அது வந்து மழையை பொழியாது. stratus clouds வந்து grey sheet. luminous clouds வந்து என்னது? look like puffy white cotton. nimbus clouds storm cold. ஓகேவா? storm cloud. next true or false பாருங்கள். all weather changes occurs in the troposphere. true. latitudes and longitudes help us to locate a country. true. Atmosphere gets heat by condition other than solar radiation. True. The main reason for the change of the wind direction is to earth rotation. True. Cyclone moves in anti-clockwise direction. True. ஓகேவா? இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். வாட் இஸ் climate? கிளைமேட்னா என்ன? அதோடைய ஆன்சர் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 172 இருக்குது பாருங்கள். climate is an average weather condition of vast area over more than 30 years இருக்குது பாருங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நேம் த அட்மாஸ்பியரிக் லேயர். அட்மாஸ்பியர் லேயர்ஸோட பேர் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 173 இருக்குது பாருங்கள். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸ்போஸ்பியர். ஓகேவா? தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ரைட் ஷார்ட் நோட் ஆன் நிம்பஸ் cloud. நிம்பஸ் cloud பற்றின ஷார்ட் நோட்ஸ் நம்மளை எழுத சொல்கிறாங்க. எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 182 இருக்குது பாருங்கள். நிம்பஸ் cloud. நிம்பஸ் cloud appears as dark or grey in color. It gives heavy rainfall. It is called vertical or rain clouds. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். ரைட் த ஷார்ட் நோட் ஆன் ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பற்றி ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. அது இங்கே இருக்க பாருங்கள். ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். when the moisture laden wind from the sea rises as it moves over the mountain range, it becomes cool and causes heavy rainfall. The opposite side of the
mountain is called leeward side. It receives very little rainfall. இதுதான் orographic rainfall. Next, answer in detail. Write about jet streams. Jet streams பற்றி எழுத சொல்கிறாங்க. செகண்ட் வந்து explain the types of winds. ஃபஸ்ட்டு jet streams பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு அது. இது இருக்குது பாருங்கள், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து 181 இருக்கிற இந்த 2 லைன்ஸ் மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 178 விண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் அந்த விண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்குது. பிளானிட்டரி விண்ட், மான்சூன் விண்ட் எழுதணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மான்சூன் விண்ட் இன் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதுக்கப்புறம் சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ், இது வரைக்கும் எழுதுனா செகண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.